அனைவருக்கும் வணக்கம். சிவாரன் டிவியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பெண்களுக்கான ஒரு ரோல் மாடல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பெண்கள்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, வீட்டில் அடைஞ்சு கிடந்து ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டும்தான் இருப்பாங்க, அவங்களால என்ன ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு பெண்மணி இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சாதிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். மேடம் வணக்கம். வணக்கம். உங்கள் பேருங்க? பேர் ராதா. ரேடியன்ஸ் பியூட்டி கேர் அண்ட் ஃபேஷன் டிசைனர். ஓகேங்க. எப்போவுமே சேர்த்து தான் சொல்லுவேன். ஓகேங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள் மேடம். பேசிக்லி 8th தான் படிச்சிருக்கிறேன். நான் 8th படிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டு சூழ்நிலை காரணமாக என்னை படிக்க வைக்கலை. அப்பா ட்ரிங்க்ஸ் அடிக்ட்டு, அம்மா நார்மல் படிப்பு நாலேஜ் இல்லை. ஒரு பேசிக்கான ஃபயர் ஒர்க்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் பர் டே 50 ரூபா தான் சேலரி. வெறும் 50 ரூபா தான் சேலரி அம்மாவுக்கு. எந்த வருஷம்? எவ்வளோ வருடங்களுக்கு முன்பு? எனக்கு இப்போ ஒரு 32 ஆகுது. அப்போது அவங்களுக்கு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு 7 வயசு இருக்கும், 7-8 வயசு இருக்கும்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான், அண்ணா, ஒரு தங்கச்சி, 3 பேர். அம்மா எப்படியோ கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சாங்க. அதுக்கு மேலே என்னால் படிக்க வைக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது, நீ மில்லுக்கு போய் வேலை பாருப்பா, இல்லைன்னா ஃபயர் ஒர்க்ஸ்க்கு போ, சாரி கட்டிட்டு ஃபயர் ஒர்க்ஸ்க்கு போ. 9, ஆமாம், ஃபயர் ஒர்க்ஸ்க்கு போங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. 9வது படிக்க வேண்டிய நான் ஃபயர் ஒர்க்ஸ்க்கு போ 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஒன்று ஃபயர் ஒர்க்ஸ்க்கு போ, இல்லைன்னா மில்லுக்கு போ, ஸ்பின்னிங் மில்லுக்கு போ அப்படின்றாங்க. எனக்கு ஆப்ஷனில் ஸ்பின்னிங் மில்லு ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. வேறு முடிவு எடுக்க வாய்ப்புகள் கொடுக்கல. ஆனால் நான் அப்போவே டூ வீலர் ஓட்டி பழகிட்டேன். ஸ்கூல்லையுமே கொஞ்சம் டேலண்டடாக இருப்பேன். அதனால் ஸ்கூலில் இருக்கிற சார்ஸ் எல்லாமே நல்லா படிக்க வைக்க கூட வந்தாங்க. சாரெல்லாம் கேட்டாங்க. பட் அப்பா ஓவர் ட்ரிங்க்ஸ் அடிக்ட். அதனால் ஒன்றும் பண்ண முடியல அம்மாவால். நான் வேலை பார்த்தா தான் ரன் பண்ண முடியும். அந்த சூழ்நிலையில் என்னை சேர்த்து விட்டுட்டாங்க. ஒரு 4 to 5 years நான் ஒர்க் பண்ணேன். அங்கே சில நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அங்கே எம்ப்ராய்டிங் சொல்லி கொடுத்தாங்க, சும்மா ஒரு ஆரி ஒர்க்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அதையும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். அது பேசிக் மட்டும் சொல்லி கொடுத்தாங்க, இது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. 10th நீ 8th தானே முடிச்சிருக்க, 10th படிக்கணும்னா படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் படித்தேன். பட் என்னால் எக்ஸாம் எழுதுகிற டைமில் என்னால் ஏதோ ஒரு டெத் ஆகிட்டனால போக முடியலை. அப்புறம் என்ன ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் லவ் மேரேஜ் தான். அவங்க வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு, முடியாது, ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ரொம்ப பெரிய இதெல்லாம் ஸ்பேஸ் பண்ணி தான் ஹஸ்பண்டை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அவர் ரொம்ப என்னை நல்லா கேர் எடுத்து பார்த்துட்டாரு. எங்கேயோ கிடைக்காத விஷயம் அவர்கிட்ட எனக்கு கிடச்சிச்சிங்கிறப்போ நான் தைரியமாக கல்யாணம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் வீட்டில் சொன்னேன்னா, வீட்டில் சொல்லி அவங்க ஒத்துக்க மாட்டேங்க, அதர் காஸ்ட் வைஸ் நோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரூல்ஸ்லாம் பேசினாங்க. சரி அப்படின்னா இருக்கட்டும் அப்படின்ட்டு 1 year விட்டாச்சு. விட்டதுக்கப்புறமே இல்லை, அதாவது நான் என்ன நினச்சேன்னா, நம்ம லைஃப் இவரோட முடிஞ்சிடணும். அது விட்டுட்டு போனாலும் சரி, இதே லைஃப் கன்னியூ ஆனாலும் சரி, இந்த ஒரு மனுஷனோட ஒரு பர்சனோட நம்மளோட லைஃப் முடிஞ்சிடணும் அப்படின்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி டைரெக்டாக கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி இன்றைக்கி 13 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு இங்கே தான் காரமடை சரௌண்டிங்கில் தான் இருந்தோம். செட் ஆகலை. மீன்ஸ் ஹஸ்பண்ட் நல்லா படிச்சிருக்காரு, நான் படிக்கலை, அவர் படிச்சிருக்காரு. அந்த ஒரு இதிலே தான் நான் கல்யாணம் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு அவர் படிச்சிருக்காரு. எனக்கு என்ன படிக்க பிடிக்கும், பட் எனக்கு படிக்க வைக்கலை. படிப்பு இந்த மாதிரி விஷயம் டேலண்டாக எல்லாமே நல்லா பண்ணுவேன், நான் படிக்க வைக்கலை. அப்புறம் என்ன ஆகிப்போச்சு, அவர் படிச்சிருந்தார், சூப்பர்வைசிங் ஒரு போஸ்ட்டில் இருக்கும்போது அவர் நல்லா படிச்சிருக்காரு, நமக்கு படிப்பு கிடைக்கல. அப்போது நம்ம படித்தவங்கள கல்யாணம் பண்ணிட்டா நம்ம லைஃப் இன்னும் மாறும் அப்படின்னு மைண்ட் செட்டில் தான் நான் கல்யாணம் பண்ணேன். கொஞ்சம் நான் எதாக இருந்தாலும் போல்டாகவே ஃபேஸ் பண்ணுவேன். எதாக இருந்தாலும் கல்யாணமே அப்படி தான் பண்ணேன். எல்லாத்தையும் வீட்டெல்லாம் எதிர்த்து தான் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி எல்லோரும் என்னை பார்க்குறாங்க, ராதா மாதிரி இந்த மாதிரி பண்ண முடியாது. அவள் ஹஸ்பண்டும் அந்த மாதிரி தான். அவள் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்தால். ஆனால் இன்றைக்கி எல்லாருக்கும் அவளை தெரியுது. ஃபேமிலி முதற்கொண்டு இப்போ என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க ஃபோன் பண்ணி, எப்படி இவ்வளோ பெரிய பார்லர் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்தேன் எப்படின்னு. ஹஸ்பண்ட் தான் எல்லாமே. நான் 10th தான் படிச்சிருக்கேன், நான் பண்ணுறேன்ப்பா, எனக்கு முடியும் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு அவரே எல்லாம் பார்த்துட்டாரு. நகைகள்லேருந்து அம்மா அவங்க வீட்டிலேருந்து எதுவுமே கொடுக்கல.
அவர் தான் எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஒரு ட்ரெஸ்லேருந்து எல்லாமே. இங்கே வரும்போது நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஒரே ஒரு சுடிதார் அவ்வளோதான். ஆனால் வந்ததுலேருந்துமே எனக்கு ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸு எல்லாமே இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு 35 வரை வச்சுருக்கிறேன்னா காரணம் வந்து 35 பவுன் நகை வச்சுருக்கிறேன்னா காரணம் அதுதான். நாங்களே சம்பாரித்தோம், நாங்களே சேர்த்தோம். இப்போ அந்த நகையெல்லாம் சேர்த்து அவர் அங்கே இருக்கும்போது என்னை நல்லா படிக்க வச்சிட்டார். ஒரு அளவுக்கு சங்கடம், நான் அதெல்லாம் சொல்லணும். அதான் ஏன்னா என்னை வந்து மேலே நான் லைஃப்பில் மேலே வர்றதுக்கு காரணம் வந்து என்னோடய குரு. ஃபஸ்ட்டு சங்கரங்கோயில் பியூட்டி கிளினிக்னு சொல்லிட்டு ஒரு கிளினிக்கில் போய் நான் வந்து என் ஹஸ்பண்ட் சேர்த்து விட்டார். படி, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பே பண்ணுறேன், கடன் வாங்கினாலும் நான் தரேன், நீ போ அப்படிங்கிற மாதிரி சொன்னார். போனேன். அங்கே போகும்போது அந்த மேம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு லேடி 65 lakhsக்கு பார்லர் போட்டிருக்காங்க. அது பார்க்கும்போது மேலே நாட்டியாலயாக இருக்குது, கீழே வந்து பார்லர் ரன் பண்ணுறாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஃபுல் பூஸ்டப். நம்ம பண்ணால் என்ன, நம்ம குரு, நமக்கு ஒரு நல்ல குரு கிடச்சிருக்காங்க, அப்போ நம்ம பண்ணால் என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் என்ன பண்ணேன், சரி அவங்ககிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரி போனேன். ஒரு 6 month அவங்க என்னை கைட் பண்ணாங்க. மேக்கப்னால் ஃபஸ்ட்டு கால் எனக்கு தான் வரும். நீ இந்த ஸ்பாட்டுக்கு போவியா? போகிறேன் மேம், பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வேணும். நான் அன்றைக்கி அதெல்லாம் ஸ்பேஸ் பண்ணனால தான் இன்றைக்கி நான் வந்து தனியாக பார்லர் ஓப்பன் பண்ணி கெத்தாக உட்காந்துருக்கேன். காரணம் வந்து பியூட்டி கிளினிக்கு மேம் தான். அதுக்கப்புறம் சரி இது பார்லர் மட்டும் பண்ணால் எப்படி, சரி நம்ம தான் எல்லாமே பண்ணுறோமே. டெய்லரிங் ஓரளவுக்கு 8th முடிக்கவுடனே கொஞ்சம் டெய்லரிங் கற்றுக்கிட்டோம். அதையும் கொஞ்சம் நல்லா இன்னும் பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது அப்போ தான் ஒரு கீதான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்து எனக்கு ஒரு லிங்க் கிடச்சிது. அந்த அக்காவோட வீட்டிலேயே தான் ஸ்டிச் பண்ணுவோம். அது ஒரு சின்ன பையன்தான். ஒரு 4 month தூக்கிட்டு போய் உட்காந்து ஸ்டிச் பண்ணுவோம். அந்த அக்காவுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அந்த அக்காவுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அப்படியே ஷேர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஒரு பர் டே வந்து 400 to 500 சம்பாதிக்க ஆரம்பித்தோம். அது ஓகேவாக இருந்துச்சு. ஒரு 6 month போச்சு. 6 month போனோடனே நல்லா மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட்டு ஓரளவுக்கு கஸ்டமர் வர ஆரம்பித்தாங்க. ப்ளவுஸுமே எல்லாம் ஃபிட்டிங் சூப்பர்னு சொன்னோன்னே எனக்குள்ளேயே நிறைய கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் சரி ஒரு 1 lakh வந்து லோன் வாங்கினேன், வெளியிலேருந்து வாங்கினேன், ப்ரைவேட் பேங்க்லேருந்து கேட்டேன். நான் பேசினேன். எங்கேயுமே நம்ம வந்து பேசினா மட்டும்தான் பிழைக்க முடியுங்கிறது அது நல்லா தெரிஞ்சிடுச்சு. மேம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நல்லா பேசணும்னு. பேசினேன். அப்புறம் பேசும்போது அவங்களே மேனேஜரே டைரெக்டாக வந்து பார்த்துட்டு கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறீங்க, உங்களுக்கு எங்கள் பேங்க் லோன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி 1 lakh ஃபஸ்ட்டு 1 lakh கொடுத்தாங்க. ஒன்றுமே இல்லை, இந்த ஒரு சேரு, ஒரே ஒரு சின்ன மிரரு, ஒரு வாஷ் பேஷன், ஒரு ஸ்க்ரீனு, சின்னதாக ஒரு த்ரெட்டு, ஃபேஷியல் கிட்ட நிறையா வச்சுருப்பேன். அவ்வளோதான். அவ்வளோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் என்னோடய லைஃபு. அப்போது சின்னதாக ஸ்டார்ட் பண்ணோடனே ஒரு ஹேர் கட் வருவாங்க. பர் டே வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தது ஒரு நாள். அப்போ சும்மா தான் உட்காந்துருப்பேன். சும்மா இருக்கிற நேரம் ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு ஒரு 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண 500 கிடைக்கும், வாங்கிட்டு போயிடுவாங்க. மறுநாள் பார்லர் சர்வீஸுக்கு யாருமே வரமாட்டாங்க. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது 3 daysலேயும் சர்வீஸ் வர ஆரம்பிச்சிது. ஃபேஷியல், ஹேர் கட், த்ரெட்டிங். அப்போது அந்த சரௌண்டிங்கில் பார்லர்ஸ் இல்லை. இருந்தாலும் ஓரளவுக்கு ரிச்சாக வச்சுருந்தவங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் நம்ம போனால் ஹைஃபையாக இருக்கும் அப்படிங்கிற போது நம்மக்கிட்ட வரும்போது எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் போது நம்மக்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. 1 or 2 years வந்து செம்மையாக பார்லர் நல்லா ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா ரன் பண்ணி ஜுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கினேன். அதுக்கப்புறம் கொரோனா இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆச்சு. பெரிய முற்றுப்புள்ளி வச்சது மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா 15 நாள் தானே லீவு, போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற சூழ்நிலை ஸ்டார்ட் ஆகும்போது சரி போயிட்டோம். ரிட்டன் வர முடியல. வெறும் 10,000 தான் கையில் வச்சுருக்க, காசு இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லை. ஹஸ்பண்டோட ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, என்னோடய ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஒன்றுமே இல்லை. வந்துட்டோம். இங்கே வந்து மாமியாரோட சேர்ந்து இருக்கிறோம். மாமியார் கூட இருக்கலான்னாலும் வீடு இல்லை. அப்புறம் என்ன பண்ணோம், ஒரு சின்னதாக வாடகைக்கு பிடிச்சி, வேறு வழி இல்லை, இருந்து தானே ஆகணும். கொரோனா வந்து ஒரு கற்றுக் கொடுத்த பாடம் தான் சொல்லுவேன். அப்போ சின்னதாக வீடு பிடிச்சி இருந்தோம். கொஞ்ச நாள் இருந்தோம். அப்படியே நான் வந்து எல்லா வேலை, இந்த வேலை அந்த வேலைலாம் கிடையாது. எனக்கு ஒரு தொழில், அதனால் ஒரு வருமானம் கிடைக்குதுன்னா அது தாராளமாக செய்வேன். மற்றவங்கக்கிட்ட கையேந்தி நிற்கக்கூடாது. அடுத்தவங்க கொடுக்குற காசில் வாழக்கூடாது. நான் சம்பாரித்து நான் வாழ்கிறேன், அவ்வளோதான் என்னோடய இது ஃபுல் அண்ட் ஃபுல் தாட்டு. நான் அப்படி தான் நினைப்பேன். என்கிட்ட காசு இருந்தால் நான் அடுத்தவங்களுக்கு கூட கொடுக்கலாம், ஆனால் அடுத்தவங்ககிட்ட நம்ம போய் நிற்கக்கூடாது. ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி நிற்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்போ அந்த டைமில் ஒரு 15 நாள் 20 நாள் போனதுன்னே ஒரு 10,000 வச்சு 1 month 2 month ஓட்டிட்டோம். ஏன்னா செலவுகள் இல்லை, ஓட்டிட்டோம். அதுக்கப்புறம் கேள்விக்குறி, லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கேள்விக்குறி. அப்போது
மில்லு வண்டி வந்தது, நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வேணும், ஆள் வேணும், ஒர்க் பண்ணுறீங்களா? நான் நினச்சிருந்தா நான் பார்லர் வச்சுருக்கேன், நான் அங்கே அதோட வச்சுருக்கேன், இவ்வளோ வச்சுருக்கேன், நான்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் நான் நினைக்கல. பர் டே 350 rupees போக முடியுமா, வர முடியுமான்னு கேட்டாங்க. தாராளமாக வர்றேன், எனக்கு வேலை தெரிஞ்சிருக்கு, நான் செய்ய போகிறேன். போனேன். ஒரு 10 days போனாலும் அது அன்றைக்கி எனக்கு அந்த ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் தெரிஞ்சது. ஏன்னா 6 monthங்கிறப்போ அது பெரிய விஷயமா இருந்துச்சுன்னா போனேன். போகும்போது அப்படியே கான்டாக்ட்ஸ் கிடச்சிது. நான் என்ன நினச்சேன்னா, இதுதான் நம்ம ஊர், இந்த வாழ்க்கையை நமக்கு இந்த ஊர் கற்றுக் கொடுத்துருக்கு, இதை விட்டு நம்ம வெளியே ஏறக்கூடாது. இங்கேயே நம்மளை எந்த அளவுக்கு பேசுனாங்களோ அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதே ஊரில் இதே இடத்துல நம்ம பொழைச்சி காட்டணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து காலி பண்ணிவிட்டு சிவகாசியில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்துட்டேன். சின்ன கிராமம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா 1000 தான் ரெண்ட்டு. ஸ்டார்ட் பண்ணேன். ஓரளவுக்கு பிக்கப் ஆச்சு. ஒரு அளவுக்குங்கிறத விட ஃபஸ்ட்டு எல்லாமே கிராமம்னா சொல்ல வேண்டியது இல்லையா, எங்கே முன்னேறிடுவாளோ, எங்கே நம்ம ஊரில் இருக்கிற டெய்லர்ஸ்லாம் ஓவர்டேக் பண்ணிடுவாளோ அப்படிங்கிற மைண்ட் செட்டை எல்லாம் பேச தான் செஞ்சாங்க. ஃப்ளாப்பும் ஆச்சு, மேலே போனதும் சப்போர்ட் பண்ணவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க, ஃப்ளாப் பண்ணது ஆனதாக செஞ்சது. சில பேர் கேட்டாங்க, இந்த ஊர்லலாம் யார் ஐப்ரோஸ் பண்ணுவாங்க, யார் ஃபேஷியல் பண்ணுவாங்க, யார் டிசைனர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவாங்கன்னு கேள்விக்குறியாக கேட்டாங்க. வரட்டும், வர்றவங்க வரட்டும், வராதவங்க இருக்கட்டும், நான் வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு இன்கம் ஆகும்ல அப்படின்ட்டு யார் பேசுகிறதையும் காதில் கேட்காம நான் பாட்டுக்கு ஓப்பன் பண்ணேன். பர் மந்த் 1000 தானே, பெரிய அமௌண்ட் இல்லையே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஓரளவுக்கு போயிட்டே இருந்தது. அப்போது கரெக்டாக தீபாவளி டைம் வந்தது. அந்த தீபாவளி டைமில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அந்த 1 வீக்கில் யார் இந்த ஊரில் ப்ளவுஸ் கொடுப்பா, யார் இந்த ஊரில் டிசைனர் ப்ளவுஸ் போடுவா, யார் இந்த ஊரில் ஐப்ரோ பண்ணுவா, யார் இந்த ஊரில் ஃபேஷியல் பண்ணுவா, யார் அவங்க செல்ஃப் க்ரூமிங் பண்ணுவான்னு கேட்ட ஊரில் 35,000 ஃபார் 1 வீக். 1 வீக்கில் 35,000. ஆச்சரியம். நைட்டு மேலே உட்காந்துப்பேன், தூங்கவே மாட்டேன். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வந்து டீயாவது சாப்பிடு, பக்கத்து கடைக்காரங்க டீயாவது சாப்பிடு, எதுக்கு இவ்வளோ ஒர்க் பண்ணுறேன், இல்லை நான் பரவாயில்ல நான் பண்ணிக்குவேன். ஹஸ்பண்டு ஃபுல்லாக பக்கத்துலேயே உட்காந்து ஹூக்கு வைப்பார். நான் ஸ்டிச் பண்ணேன்னா அப்பப்போ படுத்து தூங்கிக்குவார். எனக்கு சப்போர்ட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் எல்லோரும் ஸ்பேஸ் பண்ணக்கூடியதை நானும் அந்த ஊரில் ஸ்பேஸ் பண்ணேன். இதெல்லாம் எல்லாருக்கும் நான் சொல்லி தான் நான் ஆகணும். ஏன்னா இந்த பொண்ணுங்க வந்து நிறைய இதெல்லாம் ஸ்பேஸ் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு ஒரு இடத்துல போகிறா, நிற்கிறா, பண்ணுறானாவே கேள்விக்குரிய, அதை எப்படி அவள் போகலாம், அதை எப்படி அவள் பண்ணலாம், பண்ணிடுவாளா, பார்த்துடலாமா அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுறாங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க. பண்ணுறவங்களாம் பண்ணட்டும்னு சொல்லிட்டு ஒரு ஜென் இருந்துட்டு, அதாவது நான் பிஸ்னஸ் நல்லா பண்ணுறேன், நம்மளை தட்டி விட்டுட்டு நம்மளை நாட்டி விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வேறு மாதிரி பேசினாங்க. நான் அதை காதிலே வாங்கிக்கல. அந்த ஜென்னுக்கு என்ன பதில் கொடுக்க முடியுமோ ஸ்பாட்லேயே கொடுத்தேன். ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டார். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் என் பேர் சொன்னால் அந்த ஊரில் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நல்ல விதமாகவும் பேசுவாங்க, கொஞ்சம் இதாகவும் பேசுவாங்க. அதெல்லாம் காதில் வாங்கிட்டா நம்மளோட லைஃப்பில் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போக முடியாது. அதனால் நான் நான் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பேன், அவ்வளோதான். மற்றவங்கள நான் எதிர்பார்க்க மாட்டேன். நான் கரெக்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு எனக்கு நான் கரெக்டாக இருக்கணும். நான் கரெக்டாக இருக்கேன். ஏன்னா நான் ஒரு வீடாக போய் தட்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் நல்லவன் ப்ரூவ் பண்ண வேண்டிய யாருக்கு அவசியம் இல்லை. என் ஹஸ்பண்டுக்கு நான் கரெக்டாக இருக்கேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் போனேன், 1 year அங்கே பார்த்து சக்ஸஸ் ஓகேங்கிற மாதிரி எனக்கு அந்த ஊரும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகே, நம்ம அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற மைண்ட் செட் எனக்கு வந்தது. 1 yearல் காரமடையில் பார்லர் வைக்கணும்னு டார்கெட் பண்ணேன். அதே மாதிரி ஒரு நல்ல இடமா பார்க்கணும், லேடிஸ் போகிற இடமா இருக்கணும், நல்ல இடமா இருக்கணும். பார்லர் தேடினேன். அப்புறம் மை பியூட்டி கிளப்பில் ஜாயின் பண்ணி சண்முகம் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அந்த சார் எனக்கு கைட் பண்ணார். சின்ன பார்லராக இருந்த பார்லரை பெரிய பார்லராக கன்வெர்ட் பண்ண வச்சது அந்த சார் தான். ஏன்னா நான் நல்லா பண்ணுறேங்கிறத அவர் பார்க்குறாரு, என்னோடய வீடியோஸும் பார்க்குறாரு. பார்த்துட்டு நல்லா பண்ணுறவங்க நீங்கள் அதே இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா அங்கேயே தான் உட்காந்துருக்கணும், கொஞ்சம் வெளியே வாங்கன்னு சொல்லிவிட்டு லோன் எப்படி வாங்கணும்னு சொல்லி கைட் பண்ணியிருந்தார். லோன் வாங்கினேன். அவர் இப்படிலாம் போங்க, இதெல்லாம் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் அடுத்து பண்ணலான்னு சொன்னார். வெளியே என்னோடய ஜுவல்ஸு, நான் கஷ்டப்பட்டு சேர்த்த ஜுவல்ஸு எல்லாமே, ஒரு லேண்ட் ஒன்று வச்சுருந்தேன், அதையும் போட்டேன், சேல்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே பேங்கில் வச்சுட்டு யார்கிட்டையும் கை கட்டி நிற்கல, யார் காசையும் வாங்கலை, யாருக்கிட்டையும் வட்டிக்கும் வாங்கலை. நான் அந்த நகையை கொண்டு போய் பேங்கில் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபார் 1 month ஒன்றுமே இல்லை.
என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க வந்தாங்க. ஒரு ஃபேஷியல், த்ரெட்டிங், ஐப்ரோஸ் அந்த மாதிரி. ஆனால் அங்கே அது கூட வரல. ஆனால் இங்கே வரும்போது ஓரளவுக்கு ஓகே, நல்லாவே பண்ணுறோம், சர்வீஸ் நல்லா கொடுக்குறோம். அப்புறம் இந்த மாதிரி சர்வீஸ் அவங்களுக்கு எதிர்பார்க்குறாங்க. உள்ளே வரும்போது அவங்களுக்கு பிடிச்சிருது, ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் உள்ளே அவங்களுக்கு பிடிக்க நெக்ஸ்ட் மந்த் வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 6 மந்த் ஒன்றுமே இல்லாமல் நம்ம கை காசு போட்டு ரெண்டல் கொடுக்குற மாதிரியே தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கு வரலைங்கிறதுக்காக நான் வந்து கடையை பூட்டிட்டுலாம் போக மாட்டேன். இன்னும் 3 இயர்ஸ் வெயிட் பண்ணனாலும் ரெடி. ஆனால் நான் கடையை வந்து பூட்டிட்டு எந்த காரணத்துக்கும் நான் போக மாட்டேன். ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து ஈஸியாக போயிடும். நான் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எதுவுமே தெரியாத இடத்துல எனக்கு இந்த ஊரில் யாருன்னு தெரியாது, ஓரளவுக்கு தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி என்னை வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஓரளவுக்கு இப்போ உங்களை ரெஃபர் பண்ணி சொல்லி விடுற அளவுக்கு எனக்கு வந்து ஓரளவுக்கு ரீச் தான். நான் ரீச் ஆகிருக்கேன் தான், ஓகே. அப்புறம் நம்ம இன்னும் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிற நேரம் தான் பக்கத்தில் வந்து நிறைய டெய்லரிங் கிளாஸஸ், அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிளாஸஸ், பியூட்டி கிளாஸஸ், அப்புறம் வந்து ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டரி, பாக்ஸ் ஃபோல்டிங், சாரீ, ஹேர் கட்டு எல்லாமே கிளாஸஸ் வைஸ் போட ஆரம்பித்தேன். நிறைய பொண்ணுங்க உள்ளே வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் நம்ம பண்ணுறது இப்போ தான் கரெக்டான ரூட்டில் போகிறோங்கிற எனக்கு மைண்ட் செட் வந்த உடனே அப்போ நம்மளை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து செலிப்ரிட்டி மேக்கப் கற்றுக்கணும்னு ஆசை. போனேன், செலிப்ரிட்டி மேக்கப் கற்றுக்கிட்டேன். ஆனால் நான் செலிப்ரிட்டிக்கு மேக்கப் போட மாட்டேன். ஏன்னா செலிப்ரிட்டியாகவே இருப்பாங்க, அவங்கள செலிப்ரிட்டியாக காட்டணுங்கிறது அவசியம் இல்லை. நார்மலாக இருக்கிற கேர்ள்ஸை செலிப்ரிட்டியாக மாற்றி காட்டணும்னு தான் என்னோடய ஆசை. செலிப்ரிட்டிக்கு நான் மேக்கப் போடலை, வேண்டாம். நார்மல் பர்சனை செலிப்ரிட்டியாக மாற்றி செம்மையாக மேக்கப் பண்ணி டாப்பாக பண்ணணும். நான் 5000க்கு கேட்டாலும் மேக்கப் பண்ணி விடுவேன், நீ 35,000 கேட்டாலும் மேக்கப் பண்ணி விடுவேன். இல்லாத பர்சன் பண்ணி விட்டுருக்குறேன். அக்கா நான் வந்து ரொம்ப ஏழையான குடும்பம்க்கா, என்னால் முடியாத சூழ்நிலை, இதுக்கு ஏதாவது வாய்ப்பு ஏதாவது பார்த்து பண்ணி கொடுங்கக்கா. நான் சொன்னேன், என்னோடய ஒர்க்கை வேணால் உனக்கு ஃப்ரீயாக கொடுக்க முடியும், நான் போட்டிருக்க காசை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்போது ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாங்க. நான் பண்ணி விட்டேன். இல்லாத பொண்ணுங்களுக்கு பண்ணலாம், நான் பண்ணுவேன். இல்லாத பொண்ணுங்க வந்தாங்கன்னா இப்போ கண்டிப்பாக பண்ணி விடுவேன். இப்போ வந்து நான் ஒரு ப்ராடக்டே போடுறேன்னா அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ராடக்ட் நான் போட்டால் தான் நான் அது நெக்ஸ்ட்டு நான் என்னோடய லைஃப்பில் நான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு இப்போ வரையும். அடுத்தடுத்து என்னோடய லைஃப்பில் இன்னும் நிறைய பண்ணுவேன் நம்புகிறேன், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறேன். இந்த பார்லர் இப்போ என்னோடய டார்கெட் வந்து 3000 கஸ்டமர் இருந்தது. இப்போ வந்து அது 300 ஆயிருக்கு. அதுவே அப்படியே 3000 ஆகிடும்னு நம்புகிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க, நேமும் கொஞ்சம் ரீச் ஆகுது. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் எது ஹெல்ப்பாக இருந்தாலும் என்னை பாருங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுவேன், முடியாத பிள்ளைங்களாக இருந்தால். ஏன்னா நாங்கள் லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். என்னோடய சூழ்நிலைகள்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்ன மாதிரி இருக்கிற பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், இவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்லைன்னா இவ்வளோ அமௌண்ட் வாங்கிட்டு, ஏன்னா காசு கொடுக்காம பண்ணுற வேலையும் இதுவும் அது இதை சொல்லுவாங்க என்னென்னா காசு கொடுக்காம செய்கிற வேலை எதுவுமே நிற்காது. அப்போ இல்லை, ஒரு குருட்ட நான் கற்றுக்கிறேன்னா அவங்களுக்கு குரு தட்சணை மாதிரி இருக்கும் இல்லையா, அதை அவங்க நினச்சி பார்ப்பாங்க இல்லையா. அது மாதிரி நான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து நீங்களும் உங்கள் வீட்டில் எதுக்கு சும்மா இருக்கணும். இப்போ ஒரு சாரீ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் ஹஸ்பண்ட்டை போய் ஒரு 250 கொடுங்களேன், ஒரு 300 எது கேட்கணும். நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், நம்ம எதுக்கு அடுத்தவங்கள எதிர்பார்த்து நிற்கணும். என்கிட்ட காசு இருக்குது, நீ வேணா வாங்கிக்கோ அப்படிங்கிற தாட்டில் தான் லேடிஸ் இருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு என் ஹஸ்பண்ட் பார்த்துக்குவார், ஹஸ்பண்ட் பின்னாடி போய் நிற்கக்கூடாது. என் பின்னாடி என் ஹஸ்பண்ட் இப்போ நிற்கிறாரு, அவர் பின்னாடி நான் நின்ன காலம் இருந்தது. அவர் என்னை முன்னாடி நிற்க வச்சிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் தான் நிற்க வச்சிருக்காரு. ஏன்னா அவர் மந்த்லி வந்து நல்ல சேல்ரி, நல்ல ஒரு இன்கம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் என்னாச்சு, ஒரு ஸ்டேஜ் வரும்போது இந்த ரூபா நோட்லாம் செல்லாதுங்கிறப்போ அப்போ அவருக்கு வேலை வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சு, சிவகாசியில் லாக் பண்ணிட்டாங்க. 6 மாதம் வேலையில். அது அங்கே இருக்கிற பீப்புள்ஸுக்கு தான் தெரியும். அப்போது அந்த டைம்லலாம் அவர் எனக்கு நீ போ கற்றுக்கோன்னு சொன்ன வேலை எனக்கு கை கொடுத்துச்சு. அதுலேருந்து நீ பண்ணு, நீ பண்ணிட்டு வந்துடுவேன், நீ சம்பாதிச்சிருவேன். நான் ஒரு வாரம் ஃபுல்லாக உட்காந்து சம்பாதிக்கிறேன், அதை நீ 1 வீக்கில் சம்பாதிச்சா 1 ஹவரில் சம்பாதிச்சிடுவேன் அப்படின்னு அவர் என்னை சொல்கிறாரு. அவர் வந்து எனக்கு பூஸ்ட் கொடுக்குறாரு. போகிறாதான், நான் எதுக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை பார்த்தாலும் நீ 2 நாளில் மேக்கப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். நான் அந்தளவுக்கு நாங்கள் போடுறோங்க. யூனிக்னஸ் யாருக்கும் கிடைக்காது. சின்ன வேலையாக இருந்தாலும் எல்லோரும் நம்ம பண்ணுறாங்கங்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடாது. ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும்
கவனித்து நிதானமாக நாங்கள் வந்து ரசித்து பண்ணுறோம். ஈஸி கிடையாது. ஒரு 1 ஹவரில் க்ரே ஆகுது மேக்கப் அப்படின்னா அதுக்கு ஒரு டெக்னிக்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டு வெளியே வந்தனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு பண்ணுறோம். இப்போ ஒரு ஃபேஷியல் பண்ணுறோம். ஒரு ஃபேஷியல்னால் அந்த கஸ்டமர் உள்ளே வர்றாங்கனாவே அவங்க என்னோட ஃப்ரெண்ட்லி ஆகிடுவாங்க. ஏன்னா நான் அவங்கக்கிட்ட நான் வந்து சொல்லிடுவேன், நான் இந்த ப்ராடக்ட் நான் போடுறேன், உங்களுக்கு இதுக்கு இந்த ரிசல்ட் தான் இருக்கும். மற்ற பார்லரில் இந்த ப்ராடக்ட் போடுறேன்னு சொல்ல மாட்டாங்க. நான் A to Z சொல்லிடுவேன் உங்களுக்கு. நீங்கள் வீட்டில் போய் பண்ணுறதுக்கும் நான் சொல்லிடுவேன். உங்களை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்லிடுவேன். அதே மாதிரி தான் அவங்களும் போய் நடந்துக்குவாங்க. ரிசல்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்கிட்ட திருப்பி வருவாங்க. கஸ்டமராக இருந்து ஃப்ரெண்டாக கன்வெர்ட் ஆகிடுவாங்க. அவங்க ஃபேமிலிக்குள்ளே எதுவும் ப்ராப்ளம்ஸ்னாலும் என்னால் முடியலங்கிற சொல்லி அழுதவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறத சொல்லுவேன். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணி அந்த விஷயத்த சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்லிவிட்டு தன்னால் கண்ணீர் வருது. ஒரு பொண்ணு வந்து நம்மக்கிட்ட ஒரு இவ்வளோ தூரம் சொல்லுதுன்னா அப்போ அதுவே நமக்கு பெரிய சக்ஸஸ் தானே. அந்த ஒரு கஸ்டமராக வந்த பொண்ணு தான் இந்த அளவுக்கு ஃபேமிலியில் எவ்வளோ இஷ்யூஸ் ஆகிட்டு கான்ஃபிடென்ட்டை விடாதே. எதுக்கு விடுற? நீ ஒர்க் பண்ணுற, நாளைக்கு நீ 10,000 வாங்குகிற இடத்துல 20,000 வாங்கினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலி உன் பின்னாடி வந்து நிற்கும். நீ 10,000 வாங்குறேன்னு சொல்லிட்டு ஃபேமிலி எல்லோரும் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீ பின்னாடி போனேன்னா ஃபேமிலி தான் முன்னாடி நிற்கும், நீ பின்னாடி தான் ஓரமாக நிற்கணும். ஒன்றா நீ முன்னாடி காட்டிக்க முடியாது இல்லையா? அந்த டாட்டில் நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லும்போது மாத வருமானம் எவ்வளோ ரூபா வரைக்கும் இருக்கும்? நான் சொல்ல முடியாது, அது பாட்டுக்கு போகுது. இது பாரு டே சொன்னீங்கன்னா பார்க்குற பெண்களும் இது வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொன்னாங்க. சொல்லணும்னா இப்போ ரெண்டல்லேருந்து எல்லாமே நான் தான் பார்க்குறேன். ஹஸ்பண்டோட இதெல்லாம் கிடையாது. அவர் வீடு மட்டும் பார்த்துக்கிறாரு. சீட்டு அப்படி இப்படின்ட்டு ஒரு 50 வரையும் வரும். 50,000 வரைக்கும். அதாவது நீங்கள் எல்லா செலவும் போக உங்களுக்கு ஒரு 50,000 வரைக்கும். இது வந்து உங்களுடைய உழைப்பு கிடைத்த ஒரு மரியாதை. ஆமாம், ப்ரைடல் இந்த இதெல்லாம் இருந்ததுன்னா 50க்கு மேலேயே தான் வரும். அந்த முகூர்த்தம் டைமில் இருந்ததுன்னா அதுக்கு மேலேயே தான் போகும். ஒரு ஈவெண்ட்டு போகிறோம், ஒன்றும் இல்லை, ஒரு 15 days கிளாஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கடுத்து வர்றதை தானே பார்க்கணும். இவ்வளோ காசான்னு பார்க்காம நான் அவ்வளோ காசான்னு பார்த்துருந்தேன்னா நான் இங்கே வந்துருக்க மாட்டேன். இப்போது நான் ஒரு 15 நாள் கிளாஸ் போனேன். அதுலேருந்து நிறைய டெக்னிக் கற்றுட்டேன். இப்போ நான் ஒரு 5,000 மேக்கப்பு நான் 5,000 வாங்கிட்டே இருந்தால் 5,000 மட்டும்தான் தருவாங்க. அந்த இப்போ நான் ஸ்பெண்ட் பண்ணேன், நான் ப்ராடக்ட் வாங்கி போட்டேன். என்னோடய குரு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நான் இப்படி பண்ணுங்க. பொன்னி மேக்கப் ஆர்டிஸ்ட், செலிப்ரிட்டி மேக்கப், பொன்னி மேக்கப் அவங்களுக்கு குருவுக்குலாம் தேங்க் பண்ணணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து என்னை வந்து கைட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா பேசுகிறேன், நல்லா மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு உனக்கிட்ட டேலண்ட் இருக்குது. சத்தியமாக நீ இந்த டெக்னிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணினா உன் லைஃப்பில் நீ சேஞ்ச் ஆகுங்கிற மாதிரி என்ன சொல்லியிருந்தாங்க. நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ஃபைனலாக ஒரு கொஸ்டினுங்க. இறுதியாக பெண்கள் வந்துட்டு நிறைய பேர் வீட்டில் வந்து சம்பாதிக்க முடியும், ஆனால் முடியாமல் முடங்கி கிடக்குறாங்க. அவங்களுக்கு இது வழியாக நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எதுக்கு முடங்கி கிடக்கணும் தான் நான் கேட்பேன். ஃபஸ்ட்டு எதுக்கு முடங்கி கிடக்கணும்? பெண் தானே, ஒரு குழந்தை பெற்று அதை வளர்த்து ஆளாக்க தெரிஞ்ச நமக்கு ஒரு பிஸ்னஸில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸை கொண்டு போக முடியாதா? சொல்லுங்கள். சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணால், கான்ஃபிடெண்ட்டாக பண்ணால் எதுவாக இருந்தாலும் ஈஸி. குழந்தைய வளர்க்குறதுங்கிறது ஈஸி கிடையாது. எவ்வளோ டஃப்பான அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து அந்த குழந்தைய 5 years ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்கும் எவ்வளோ டஃப்பானதுன்னு நமக்கு தெரியும், நம்மளை பார்க்குறவங்களுக்கு தெரியும். எதுக்காக நம்ம அவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒரு லெவல் கொண்டு வந்து அந்த பிள்ளைய வளர வைக்கிறது நமக்கு எதுக்காக நம்ம பின்னாடி போய் புருஷன் பின்னாடி நிற்கணும்னு சொல்கிறேன். அதுவே இப்போ பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆமாம், அதுவே பிஸ்னஸாக எடுத்து கைட் பண்ணி பண்ணுறவங்களும் இருக்காங்க. நம்ம பின்னாடி போய் நிற்காம முன்னாடி வரணுங்கிறேன். எந்த ஒரு விஷயத்துக்குமே லேடிஸ் வந்து இப்போ ஏதாவது ஒரு க்ரௌடு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போ ஒரு கூட்டம் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ நான் முன்னாடி வரலப்பா, நான் பின்னாடி போகிறப்பா அப்படின்ட்டு போகிறவங்க இருக்காங்க. போகக்கூடாது. எதுக்கு போகிறோம்? தனியாக நின்னாலும் கெத்தாக நிற்கணும். என் பின்னாடி யாரும் நிற்பாங்கன்னு அவசியம் இல்லை, எனக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நிற்கிறேன் அந்த இடத்துல. நமக்கு நம்மளே பூஸ்ட் கொடுத்துக்கணும். நம்ம எதுக்கு அடுத்தவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கணும்? கரெக்டு தானே? மற்றவங்க வந்து சொல்லுவாங்க, கொடுப்பாங்க, அவங்க சொன்னால் நம்ம செய்யலாம், அவங்க சொன்னால் நம்ம செய்யலாம்னு அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருந்தால் எடுக்கவே முடியாது சத்தியமாக. நம்ம வந்து இப்போ 3 ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு போட்டாங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் ஏறி நின்றுட்டு எனக்கு நானே நான் விஷ் பண்ணிக்குவேன், நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்குவேன். அதே மாதிரி நீங்களும் முன்னாடி வாங்க, படிங்க. என்ன 8th படிச்சிருக்கேன், 5th படிச்சு படிப்பு மேட்ரு இல்லை, நம்பர்ஸ்.
செய்யும் தொழிலே ஆமாம், தொழிலை கற்றுக்கிட்டாலும் நம்ம மேலே வரும். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. பார்லரு இதுதான் கிடையாது. நான் செலக்ட் பண்ணது பார்லர். ஆனால் நான் படிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பிசியாவோ இதாக தான் ஆகணுங்கிறது எனக்கு மைண்ட் செட். ஆமாம், நான் ஒரு போலீஸ் ஆகணுங்கிறது தான் என்னோடய டார்கெட்டாக இருந்தது. பட் சூழ்நிலைகள் என்னை மாற்றிருச்சு. அதுக்காக இந்த தொழிலில் நான் வந்து இதெல்லாம் கிடையாது, டாப்பாக தான் பண்ணுறேன். இப்போ வரையும் என் கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் வெளியே போகிறாங்க. ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாலும் சரி, ஒரு ஒரு ஃபேஷியல் பண்ணிட்டாலும் சரி, ஃபேஷியல் முடிச்சுட்டு வெளியே போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்லியாக போகிறாங்க, ரிட்டன் வர்றாங்க. இப்போ வர வைக்கிறேன், நான் பண்ணுறேன், பண்ணிகிட்ருக்கிறேன், இன்னமும் பண்ணுவேன். அதே மாதிரி எல்லோரும் பண்ணணும். வெளியே வாங்க, தயவு செய்து முடங்கி கிடக்காதீங்க. உள்ளேயே இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பேசுகிறவங்க 1000 பேசிகிட்டே இருப்பாங்க, பேசுவாங்க. ஏன் பேசுகிறாங்க? நம்ம மேலே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தானே பேசுவாங்க, தட்டி விடுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அவள் வீட்டை விட்டு வெளியே போனால் 4 பேர் ஏதாவது பேசிடுவாங்க. இப்போ பேச சொல்லுங்கள், யாரும் பேச முடியாது. இதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற என்னோடய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஹோம்லியாக, ரொம்ப இதாக தான் இருப்பேன். பாப்பாவை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு ரொம்ப இதாக தான் இருப்பேன். அதுக்கப்புறம் நான் வெளியே வர ஆரம்பித்தேன். எதுக்கு நான் வந்து பயப்பட மாட்டேன். ஏன்னா அன்டைம் மேக்கப்லாம் போகணும், ஸ்பேஸ் பண்ணணும், எல்லாத்தையும் தாண்டி தான் நான் வந்திருக்கேன். நானும் அது பயப்படவே மாட்டேன். பயம் வந்து மனசில் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டியதான். அதனால தான் இவ்வளோ நேரம் சரி உங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொன்னீங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பெண்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்து நீங்களும் மேலும் மேலும் வளர எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. வியூஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது போன்ற வீடியோக்களும் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்து ரசிக்கலாம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.